ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். சண்டை, சரியான சண்டை. இந்த சண்டைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி. ஏன் கெமியால் சண்டை வந்துச்சு, என்னவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமி ஆதி காலத்துலேருந்தே அவங்க எந்த குரூப்பில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ராஜமாதா குரூப்பில் ஒரு படை தளபதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். நேரத்தில் சம்பவம்லாம் செம்மையாக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு விஷயம், அதில் தேவையில்லாமல் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, காலையில் பார்த்தீங்கன்னா வியானாக்கு வந்து நாட் ஃபீலிங் வெல். அவங்க தான் வந்து ஆக்சுவலாக வந்து மெயின் செஃப் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கெமி வந்துட்டு அசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் முடியும்னு சொல்லிட்டுருக்காங்க. அவளை தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. குளிக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி என்கேஜாக இருந்திருக்கு பாத்ரூமு. ஒரு பாத்ரூம் ஆச்சு. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி குளிக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அதை இவங்க பார்த்துட்ருக்காங்க. சரி குளிச்சுட்டு வந்து அவங்க தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுவும் செய்கிறது என்ன கஞ்சி, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க. இவங்களுக்கு அது காண்டாயிட்டுருது. நம்ம செஞ்சிட்ருக்கோம், அதை இந்த பொண்ணு அங்கேருந்து பார்த்துட்ருக்கு. அப்போ இதுக்கு இந்த பொண்ணுக்கு எவ்வளோ நெக்கில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்துட்டு செய்ய மாட்டிங்களா, நான் வந்து தான் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு இது பண்ணுறாங்க. இதில் வேறு நடுவில் வந்து சுபீஷா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு இன்னும் ஆயிடுச்சு. ஏன் நான் தான் இங்கே இருக்கேன்ல, அப்புறம் இதுக்கு அந்த பொண்ணை கேட்குறீங்க அப்படின்ட்டு. என்னடா இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு. இதில் வேறு வந்து பக்கத்தில் பார்வையார் பஞ்சாயத்தில் உள்ளே வந்துட்டாங்க. ஏம்மா இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை வராங்க கெமி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பிரவீன் கூட இருந்திருக்கேன், கனி கூட இருந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதில்லை, நான் தனியாகவே பண்ணுற மாதிரின்னு சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமாம், அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். என்னென்னா, பிடிச்சவங்க பண்ணால் எது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் ஏய் என்னடா அப்படின்னு, பிடிக்காதவங்க கொஞ்சோண்டு தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஏய் அப்படின்னு கத்துவாங்க. அதாவது பிடிக்காத மருமக கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் இது. என்னென்னா, கெமிக்கு வந்துட்டு பிரவீனை பிடிக்கும், நம்ம ராஜமாதாவை பிடிக்கும், சபரியை பிடிக்கும், எஃப்ஜேவை பிடிக்கும். ஆனால் இதே வியானா மற்றவங்கள வந்து அவங்களுக்கு இடிக்கும். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனையாக பண்ணுவாங்க. அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையை அவங்க உண்டாக்குன்னு நினச்சி கடைசியில் வந்துட்டு சூப்பராக அவங்க ஒரு வார்த்தை வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு அங்கே ஃபீல் ஆகலை, நீங்கள் ஜாலியாக பண்ணீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல, அதனால் இங்கே என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, காண்டாகுது, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. கடைசியில் அப்படியே சைலண்ட்டாக அவங்களும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கஞ்சி செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக. இப்போ அந்த பொண்ணு நேற்றும் பார்த்தீங்கன்னா வியானா ஃபுல்லாக அந்த கிச்சனில் தான் இருந்தாங்க. முந்தானத்து அவங்க தான் இருந்தாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ண முடியும். நிறைய பொருள் இருந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது ஒரு ஈஸி. ஏன்னா இந்த பொருளை வச்சு அதை பண்ண இது பண்ணலாம். இல்லாத பொருள் அதை கொஞ்சமாக இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், அப்போ யோசிக்கணும். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் கெமிக்குள் உள்ளே வந்தவொடனே கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. இதே நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதே அந்த சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ராஜமாதா குரூப்பு தான் அன்புகாங்க. அங்கே போனால் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கினே செய்கிறாங்க. கீழே ஊந்து வர்றாங்க, கர்ணை அடிக்கிறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வியானாக்கும் இந்த கெமிக்கும் நடந்த ஃபைட்டில் யார் மேலே உண்மையிலே தப்புன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.